Hello my dear students, Ionic Equilibrium chapter லருந்து example 8.10 இந்த questionக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Establish a relationship between the solubility product and molar solubility for the following. ரெண்டு காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பேரியம் சல்ஃபேட், இன்னொன்று சில்வர் குரோமேட். ஒன் பை ஒன் இந்த காம்பவுண்ட்ஸ்க்கான solubility product எக்ஸ்பிரஷனை நம்ம எழுதலாம். ஒரு காம்பவுண்டுக்கு solubility product எக்ஸ்பிரஷன் எழுதணும்னா ஃபஸ்ட்டு அந்த காம்பவுண்டு வாட்டரில் நம்ம ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணுறப்ப அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன் எழுதணும். அப்போ பேரியம் சல்ஃபேட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு சாலிடு. இதை வாட்டர் கூட ட்ரீட் பண்ணுறோம். அப்போது இது சொல்யூஷன் ஸ்டேட்டில் Ba2+ அயானையும் சொல்யூஷனாக இருக்கிறப்ப அதனால தான் எக்வஸ்னு போடுறோம். ப்ளஸ் SO4 அயானையும் ஃபார்ம் பண்ணுது. இந்த சால்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேரிங்லி சாலபிள் சால்ட், அவ்வளோவா கரையாது, ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் கரையும். ஸோ அப்படியே லைட்டாக இப்படி ஃபார்ம் ஆனால் கூட திரும்ப இது ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் ஹெட்டட் ஆரோ ஈக்லிபிரியம் சிம்பலை போட்டுடுறோம். இப்போ இந்த 2+2- இதெல்லாம் என்னது? அந்தந்த அயான்ஸோட சார்ஜ். இப்போ ஒரு BaSO4 மோல் இருக்குன்னா இட் கிவ்ஸ் 1 Ba2+ அயான் அண்ட் 1 SO4 அயான். அதை தான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. நம்ம பேரியம் சல்ஃபேட்டோட சாலுபிலிட்டியை பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக பேரியம் சல்ஃபேட்டோட சாலுபிலிட்டியை எஸ்ன்னு நம்ம சொன்னோம்னா Ba2+ அயானும் எஸ் தான், SO4 அயானும் எஸ் தான். காரணம் இங்கே முன்னாடி இருக்க நம்பர் பேலன்ஸ்டாக தானே இருக்குது. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எஸ்னா இதுவும் எஸ், இதுவும் எஸ். ஓகே, செகண்ட் ஸ்டெப் நம்ம அடுத்தது நம்ம என்ன எழுதணும்னா கேஎஸ்பிக்கான எக்ஸ்பிரஷனை எழுதணும். கேஎஸ்பிக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுறது? கேஎஸ்பி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் சைடில் நம்ம யாரை போட்டிருக்கோமோ அவங்களோட கான்சன்ட்ரேஷனுக்கான எக்ஸ்பிரஷனை எழுதணும். ப்ரொவைடட் முன்னாடி ஏதாவது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா அதை பவரில் போடணும். இப்போ இங்கே யார் இருக்கா? Ba2+ இருக்குது. ஸோ அதோட மோலார் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு நல்லா ஞாபகம் மறந்து போய் இங்கே ப்ளஸ் போடக்கூடாது. சல்ஃபேட் அயானோட கான்சன்ட்ரேஷன், சல்ஃபேட் அயானோட மோலார் கான்சன்ட்ரேஷன். இப்போது நம்ம சாலுபிலிட்டி ப்ராடக்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் தான் எழுத போகிறோம். அதனால் இந்த கான்சன்ட்ரேஷனை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாலுபிலிட்டி சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த Ba2+ஓட சாலுபிலிட்டி என்னது? எஸ். அதனால் இதுக்கு எஸ் போடுறேன். SO4 அயான் அதோட சாலுபிலிட்டி என்ன? அதுவும் எஸ் தான். ஸோ இங்கே இன்ட்டு இருக்குது, எஸ் இன்ட்டு எஸ், எஸ் ஸ்கொயர்டு. தேர்ஃபோர் என்ன புரிஞ்சுக்கிறோம்? கேஎஸ்பி இஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர்டு. இதுதான் கேஎஸ்பிக்கும் சாலுபிலிட்டிக்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் ஃபார் பேரியம் சல்ஃபேட். நெக்ஸ்ட் செகண்ட் காம்பவுண்ட் Ag2CrO4 சில்வர் குரோமேட். முதல்ல என்ன எழுதணும்? இந்த காம்பவுண்டை வாட்டரில் ட்ரீட் பண்ணுறப்ப இது எப்படி சொலுபிளைஸ் ஆகுது அதுக்கான ஈக்குவேஷன். அப்போ Ag2CrO4. இப்போ இதை வாட்டர் கூட நான் ட்ரீட் பண்ணுறேன். அப்போது இது எப்படி பிரியுதுன்னா Ag+ அயானாவும் CrO4 அயானாவும் வாட்டரில், அதனால தான் AQ போடுறேன், சாலபிள் ஆகுது. சரியா? பிரியுது. இப்போ இதுவுமே ஸ்பேரிங்லி சாலபிள் சால்ட்டு. அப்போ அங்கே கம்ப்ளீட் சாலபிலிட்டி இருக்காது. அதனால டபுள் ஹெட்டட் ஆரோவை போட்டுடுறோம். புரியுதா உங்களுக்கு? இது சாலிட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவர். உங்களுக்கு இங்கே ஒரு டவுட் இருக்கலாம், இது ப்ளஸ் எப்படி போட்டிங்க, 2- எப்படி போட்டிங்க? நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏஜிக்கு மோனோ பாசிட்டிவ், அதனால் Ag+. அப்படி இல்லைன்னா கூட இந்த Ag
2CrO4 அப்படிங்கிறப்ப இது ஒரே அயான், இதை பிரிக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த அயான் எத்தனை இருக்குது? இங்கே ஒரு அயான் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அயானாக ஆக்குறப்ப நம்ம இதை ஏஜி தனியாகவும் ரைட் CrO4 தனியாகவும் நம்ம பிரிச்சுடலாம். எப்போவுமே முதல்ல இருக்கிற ஒரு ப்ளஸ் அயான், பின்னாடி இருக்கிற ஒரு மைனஸ் அயான். இப்போது இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரை அவங்களுக்கு சார்ஜாக போடணும். இப்போ ஏஜிக்கு ஆப்போசிட்டில் பக்கத்தில் இருக்கிற அயானோட நம்பர் வந்து 1, அதனால இதுக்கு ஒரு ப்ளஸ் தான் வரும். அதே CrO4க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் 2, அப்போ இது -2 வரும். அடுத்தது ரைட்டாக ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் சார்ஜாக வரும்னு சொன்னேன், ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்க நம்பர் அப்படியே முன்னாடி வரும். அப்போ ஏஜிக்கு பக்கத்தில் யார் இருக்கா? 2 இருக்கார். அப்போ 2 ஏஜிக்கு முன்னாடியே வந்துடும். தட் இஸ் 2Ag plus ions will be formed அப்படின்னு அர்த்தம். இப்போ CrO4 ஒரே சிங்கிள் அயானாக எடுத்துக்கணும். இதுக்கு பக்கத்தில் ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை. ஸோ இது 1 வரும்னு அர்த்தம். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான ஈக்குவேஷன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? KSPக்கான எக்ஸ்பிரஷனை எழுதணும் பேஸ்ட் ஆன் திஸ் ஈக்குவேஷன். ஸோ KSP இப்போ இதில் முன்னாடி ஒன்று நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம். சில்வர் குரோமேட்டோட சாலிபிலிட்டி எஸ்னா, ஏன்னா இங்கே ஒன்று தான் இருக்குது இல்லையா, எஸ்னா Ag ப்ளஸோட சாலிபிலிட்டி 2s, அங்கே இருக்கிற நம்பரை அப்படியே அது கூட சேர்த்து போடணும். இது ஒரு எஸ். புரியுதா உங்களுக்கு? இங்கே தான் முக்கியமான விஷயமே இருக்குது. இப்போ நம்ம KSPக்கான எக்ஸ்பிரஷன் எழுதலாம். KSP இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற அயானோட மோலார் கான்சன்ட்ரேஷன் எழுதியாச்சு. முன்னாடி இருக்க ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை பவரில் எழுதிடணும். அதே மாதிரி இன்டூ அடுத்த அயான் யார்? CrO4 2- அதோட கான்சன்ட்ரேஷன். அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை பவரில் போடணும். ஒன்று தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாலிபிலிட்டி எழுத போகிறோம். Ag ப்ளஸ்க்கு 2s போட்டாச்சா? இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கா? அந்த ஸ்கொயர் இது. CrO4 2-க்கு எஸ், ரைட். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. பண்ணோம்னா 4a², 2 ஸ்கொயர் பண்ணால் 4s ஸ்கொயர்டு இருக்கும். 4a² இன்ட்டு s which is equal to 4s³. Therefore, KSP is equal to 4s³. ஸோ இதுதான் solubility ப்ராடக்ட்டுக்கும் மோலார் சாலிபிலிட்டிக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் ஃபார் சில்வர் குரோமேட். Hope this video is useful to you. Thank you.